ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மினி vlog பார்க்கலாமா? நேத்துலேருந்து துபாயில் அஃபிஷியலாக வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் டேவே செம்ம சூப்பராக ஃபாகியா அப்படி ஏதோ யூரோப் கண்ட்ரியில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேத்து இந்தியாவில் இருக்க லீடிங் சேனலில் போட்டிருந்தாங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மோசமான வானிலையின் காரணமாக துபாய், அபுதாபி, ஷார்ஜா மக்கள் திணறுகிறார்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்பவே ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வின்டரை வெல்கம் பண்ணிக்கும் துபாயில். அஃப்கோர்ஸ் நார்மலாகவே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இந்த ஹைவேல வந்து இந்த மாதிரி மிஸ்டோட வண்டி ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கவனமாக ஓட்டணும். வின்டர்லாம் வந்துச்சு செம்ம சூப்பராக பார்க்குலாம் போகணும், நல்லா சுறுசுறுப்பா எழுந்து சமைக்கணும் அப்படிலாம் நினைச்சாலும் அடிக்கிற குளிருக்கு நல்லா பொத்தி தூங்கணும் தான் தோணும். அந்த மாதிரிலாம் செய்யாம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும்ப்பா. அப்புறம் ஃப்ரைடே நீங்கெல்லாம் என்ன சமைச்சிங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நேத்து இருந்து நிறைய டிஎம் வந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் சிஸ்டர் உங்களுக்கு கலரி கறி கொடுத்துருந்தாங்களே, ஏன் இன்னும் செஞ்சு போடாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம கையில அல்வா மாதிரி தூக்கி ஒரு மெனுவை கொடுத்துருக்காங்க. அந்த வீக் டேஸ்ல செஞ்சு ஏன் வீணாக்கணும், ஃப்ரைடேல செஞ்சு அசத்திடுவோம் அப்படின்றக்காக தான் இந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை நாள் கலரி கறி ஏன் செய்யாம இருந்தேன். இந்த காயல்பட்டினம் நீங்க மட்டும்தான் கலரி கறிக்கு இனிமே உரிமை கொண்டாடக்கூடாதுப்பா. இனிமேல் நாங்களும் செஞ்சு பழகிட்டோம். ரெசிபியை கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்கு. ஃப்ரைடேல நெய் சோறு, கலரி கறி, பருப்பு கத்திரிக்காய் இந்த மாதிரிலாம் நம்மளும் செட்டா செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஊருக்காரவங்களாவே ஒரு நாள் மாறின மாதிரி இருக்கு. காலையில தூங்கி எந்திரிச்சு நேர கிச்சனுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் இன்னைக்கு என்னப்பா வீடே பயங்கரமா மணக்கு விட்டுருக்கு, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. பரவாயில்லையே ஜெயிச்சிட்ட சஃபினா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் இருந்தேன். பிகாஸ் கலரி கறி வந்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். ஆனா இதுக்கு முன்னாடி ஆயிஷா கொண்டு வந்து கொடுத்த கல்யாண வீட்டு கலரி கறி நான் டேஸ்ட் பண்ணிருக்கேன். நானும் அதே கலர் மனம் இதெல்லாம் அச்சீவ் பண்ணுவேன் கண்டிப்பா நினைச்சு கூட பார்க்கலங்க. செம்ம சூப்பரா வந்திருந்தது. அப்படியே ரசிச்சு ரசிச்சு உச்சி கொட்டி சாப்பிடுற மாதிரி ஒரு பருப்பு கத்திரிக்காய், நிறைய மாங்காய்லாம் போட்டு மாசமா இருக்கவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம சூப்பரா இருக்கும். இதோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள நான் அட்டாச் பண்றேன். அப்படியே மறக்காம நீங்களா என்ன சமைச்சீங்கன்றது என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம கலரி கறியை நான் எப்படி சமைச்சிருக்கேன்றது அந்த ஊருக்காரவங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேயா?